அனைவருக்கும் வணக்கம். நம்ம சங்க இலக்கியம் பழந்தமிழரோட வாழ்வுலேயும் எப்படி ஒற்றுமை இருந்தது அல்லது பழந்தமிழரோட வாழ்க்கையை பற்றி சங்க இலக்கியங்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் இயற்கை, காதல், அப்புறம் பிரிவாற்றாமை அதெல்லாம் முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா விளையாட்டு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா தொல்காப்பியரோட மெய்ப்பாடுகள் அப்படின்னு இருக்கும். அதில் ஒன்று ஓகை. அந்த ஓகை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகை அதில் அந்த ஓகையில் ஒன்று விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா சந்தோஷமாக, அதாவது ஒருத்தவங்களை சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தவங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு நடக்கிற செயல் விளையாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம விளையாட்டுலாம் ஈடுபடாமல் வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா நமக்கு மனசு, உடம்பு எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பார்க்குறோன்னா ஒரு பாட்டு இருக்குது. இது நற்றிணை பாடல். இது நம்ம ஃபுல்லாலாம் வாசிக்க வேண்டாம். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு யார் எழுதுனாங்க, எதில் உள்ளது அப்படின்னு பார்ப்போம். நான் இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுருக்கேன் அப்படின்னா நற்றிணை. ஓகே. என்னென்னா நான் எப்படி யோசிச்சு வச்சுருக்கேன்னா, இப்போ விளையாடுறது நல்லது. ஆனால் ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணுன்னா குச்சியை வச்சு நமக்கு சாத்துடும். அதனால் விளையாட்டு நல்லதுங்கிறதுனால நற்றிணை பாடல். இது பிரான் சாத்தனார் நல்லா போட்டு அடிப்பாங்க. குச்சிங்கிறது தான் குறிஞ்சி, ஃப்ரெண்ட்ஸ் கூடங்கிறதுனால தோழி கூற்று. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோன்னா தலைவன் என்ன செய்கிறாராம், உச்சி குன்றில் ஒளியை உமிழ்ந்து வலி இடி முழக்கம் பாதிடுவாங்க நடுவாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மலையிலேருந்து புது தண்ணி பொங்கி வருமா. அந்த மலை எப்படிப்பட்ட மலை அப்படின்னு பார்த்தோன்னா, மின்னலோடு மேகங்கள் அங்கே தங்கி இருக்குமா. அசைகின்ற மேகங்கள் அங்கே தங்கியிருக்கும். அங்கே பார்த்தோன்னா அந்த மின்னல் எப்படி இருக்கும்னா கொடி போல் வளைஞ்சிருக்குமா. இதெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பாதியில் வயங்கி இது அதுக்கப்புறம் இது ஒரு விஷயம். அந்த ஊர் எப்படி, அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த தண்ணி பொங்கி வருதுல்ல, அந்த தண்ணியை பற்றி சொல்லியிருக்கு. இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்த பேஜ், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா விளையாட்டு தோழியரோட கூட ஓரை அப்படிங்கிற அந்த விளையாட்டு விளையாடாமல், ஓரைங்கிறது தோழியரோட விளையாட்டு அதெல்லாம் விளையாடாமல் அந்த இளமங்கையர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வீடுகளுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க. இது அறநெறி கிடையாது. இதனால் என்ன ஆயிடும்னா வீட்டில் இருக்க செல்வங்கள்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால் சின்ன நுரை, பெரிய கடல் மாதிரி இல்லாமல் சின்னதாக நுரைகளெல்லாம் சுமந்துட்டு வர அந்த மனம் வீசுகிற நறுமணங்கள்லாம் வீசுகிற அந்த தண்ணியில், அந்த புது தண்ணியில் நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதன் விரைந்து சென்று அண்ணன் சொன்னால் செல்லுங்கள் என்று அனுப்பிடுவாளோ. இதை போய் நேரமாக சொன்னோம்னா அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோழி என்ன செய்யலாம், தலைவன்கிட்ட போய் சொல்கிறோம். இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கோம். இதில் என்னென்னா ஓரைன்னு அதில் ஒன்று போட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா சங்க காலத்தில், அந்த காலத்தில் இளம் மகளிர் விளையாடிய விளையாட்டு. சங்க காலத்தில் இளம் மகளிர் விளையாடிய விளையாட்டு. ஓரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒலி எழுப்புதல். ஓரை அப்படின்னா ஒலி எழுப்புதல் அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா சத்தம் போட்டு விளையாடுற விளையாட்டு அப்படின்ட்டு. இப்போது கடலில் போய் விளையாடும்போது அலை வந்துச்சுன்னா ஓன்னு கத்துவாங்கள்ல, அது
அதுக்கப்புறம் இது வந்து எங்கெல்லாம் விளையாடுவாங்கன்னா கடல் அலை பாயும் மணல், ஆற்று மணல், சேற்று நிலம், அப்புறம் வந்து முற்றத்தில் பரப்பப்பட்ட மணல், இதில் எல்லாத்தையும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தோன்னா கொடை. இது என்ன அப்படின்னா, கொடைங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய செல்வம் வச்சுருக்கவங்க யார் அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி வராங்களோ அவங்க வந்து திருப்பி தருவாங்க, அல்லது இவங்ககிட்டருந்து நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காமல் திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் அதுதான், அதாவது கொடுப்பாங்க, வாரி வழங்குவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கொடை. இப்போ சங்க காலத்தில் இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு போட்டுருக்கு. இறப்போருக்கு வரையாது கொடுப்பதே பிறவி பயன். பிறந்ததுக்கு பலனே என்னென்னா, யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு கணக்கு இல்லாமல் கொடுக்குறது தான் அது. இதில் வந்து சங்க கவிதைகள் வந்து நிறைய சொல்லுவான். அதில் பார்த்தோன்னா பொருணராற்றுப்படை வந்து கரிகால் பெருவளத்தான் அவரோட கொடை சிறப்பை சொல்லுது. பொருணராற்றுப்படையில் வந்து இந்த முடத்தாம கண்ணியார் அவர் வந்து கரிகால் பெருவளத்தானோட கொடை சிறப்பை சொல்கிறார். இதில் அதை பற்றி தான் போட்டிருக்கோம். என்னென்னா, இது பாட்டு ஃபுல்லாகவே அப்படி தான் அந்த பாட்டு ஃபுல்லாக அப்படி தான் போட்டுருவோம். ரொம்ப பெரிய பாட்டாக இருக்குது. நீங்கள் அப்புறமா டைம் இருந்தால் பிரித்து வாசித்து பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா, பொருணராற்றுப்படையில் எழுதப்பட்ட பாட்டு. யார் எழுதுனாங்க அப்படின்னா முடத்தாம கண்ணியார். யாரை பார்த்து எழுதுனாங்க, அதாவது யாரை பற்றி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கரிகால் பெருவளத்தான். இதுதான் விஷயம். இதில் வந்து உள்ள நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா, கரிகால் பெருவளத்தனை போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பசு வந்து அவங்களோட கண்ணுக்குட்டி அன்பாக அரவணைக்குமோ அந்த மாதிரி அவன் வந்து உங்களை விரும்புவான். நீங்கள் கும்பிட்றதுக்கு முன்னாடியே அவன் வந்து உங்களுக்கு புது ட்ரெஸ், பட்டாலான புது ஆடெல்லாம் தருவான். அதுக்கப்புறம் கிண்ணத்தில் வந்து தேங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து தருவான். அப்புறம் வந்து உங்களுக்கு தலையில் வந்து பொன்னாலான தாமரையை சூடுவான். அடுத்து வந்து அரில் மாலை, முத்து மாலை, பாடினி இதெல்லாம் உங்களுக்கு தருவான். அடுத்து வெண்குதிரைகள். அது மட்டும் இல்லாமல் அனுப்பும்போது நான் வெள்ளை குதிரை 4 வந்து நான் தேர்மலை அனுப்பி வைப்பான். 7 அடிக்கு பின்னாடி சென்று நின்று ஏறுங்க அப்படின்னு சொல்லுவான். ஏறிய பின் பெரியாளையும் மீட்ட சொல்லுவான். அதாவது அவங்க ஏறின பிறகு பெரியாள் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து மீட்ட சொல்லுவான். அதற்கு பரிசாக என்ன செய்வான் அப்படின்னா, அந்த பேரியாள் மீட்டுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து வளமிக்க அவன் ஊரில் ஏதாவது ஒரு பகுதியை கொடுப்பானான் கரிகாலன். அதே மாதிரி குதிரையை ஓட்டுற தேரோட்டியர் கையின் நுனியில் முள் பொருத்தப்பட்டிருக்கும் காற்றுகள். அவனோட கையில் வந்து இப்போ குதிரை வேகமாக போகிறதுக்காக ஒரு இது கொடுப்பாங்கள்ல, கம்பு, ஒரு அது வந்து இவன் கரிகாலன் இருக்கிறாங்கல்ல, அந்த கரிகாலனோட குதிரையை ஓட்டிட்ட அந்த கம்பு வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த விலங்கு வந்து அவனால் கஷ்டப்படுமா, அதனால் அது இருக்காது அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப லென்த்தியாக போயிடும். இதுவே 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம மீதி அடுத்தது பார்ப்போம். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அடிக்கடி என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த 7 அடி பின் சென்று கோலின் இந்த இதுதான் வந்து அடிக்கடி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். 7 அடி பின் சென்று வந்தவங்களை 7 அடி பின்னாடி போய் நின்று அனுப்புகிறவர் யார் அப்படின்னு இந்த கேள்வி வந்து 2-3 இடத்துல கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. மீதி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒருவேளை இந்த கொடையை பற்றி இந்த பாட்டில் வேறு ஏதாவது வரியில் நமக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.